பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானகி காலமாக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு முக்கிய தகவலை நம்ம பார்க்கிறோம். இவர் ஏற்கனவே உடல்நிலையால் பாதிக்கப்பட்டிருந்தார் அப்படிங்கிற பல்வேறு தகவல்கள்லாம் வெளியாக இருந்தது. இப்போ இதற்கிடையில் தற்பொழுது அவர் காலமாக இருக்கிறார் அப்படிங்கிற முக்கிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். என்ன நடந்தது, இவருடைய உடல் எங்கு வைக்கப்படுகிறது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களையும் நம்ம கேட்டு பெற வேண்டியிருக்கிறது. அதற்கு முன்பாக அவருடைய நினைவுகளையும் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டியும் இருக்கிறது. தொடர்ந்து நம்முடன் செய்தியாளர் ராஜா இணைந்திருக்கிறார் முதற்கட்ட தகவல்களை சொல்வதற்காக. ராஜா வணக்கம். என்ன நடந்தது, இவருடைய இந்த காலமான செய்தியில என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுடைய முதற்கட்ட தகவலை சொல்லுங்க. வணக்கம். நடிகை சௌகார் ஜானகி வயது மூப்பு காரணமாக உடல்நிலை குறைவு ஏற்பட்டு சில நாட்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சையில் இருந்திருந்தார். இன்று சிகிச்சை பலனின்றி சற்று முன்பு காலமாயிருக்கிறார். திரையுலகினர் பலரும் இவர்களுக்கு சமூக வலைதளங்களில் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். 1939 டிசம்பர் மாதம் ஆந்திர பிரதேச உள்ள ராஜமுந்திரில் இவர் பிறந்துட்டார். இவர் இயற்பெயர் சங்கமராஞ்சினி ஜானகி என்பதாகும். இவர் தந்தை ஒரு காகித ஆலய அதிகாரியாக பணிபுரிந்திருந்தார். இவருக்கு பிற தெலுங்கு திரையுலக பிரபல நடிகையாக மாறியவர் கிருஷ்ணகுமாரி சொந்த அக்காவும் தங்கையும் முறையாவார். ஜானகி தனது 15 வயதிலேயே திருமணம் நடைபெற்றது. திருமணத்துக்கு பிறகு குடும்ப சூழல் மற்றும் பொருளாதார நெருக்கடி காரணமாக மீண்டும் நடிக்க வந்திருந்தார். பிரபல இயக்குனர் எஸ் வி பிரசாத் மற்றும் வித்யா புரொடக்ஷன் நிறுவனத்தின் மூலம் தெலுங்கில் என்.டி. ராமாவுடன் இணைந்து சௌகார் என்ற படத்தில் கதாநாயகியை அறிமுகமானார். அப்படம் இவருக்கு பெரிய வெற்றியை தேடி தந்த படத்தின் பெயரையே இவர் பெயருடன் நிலைத்து சௌகார் ஜானகி என்று அழைக்கப்பட காரணமாக இருந்தது. இதுவே என்.டி. ராமராவுக்கு கதாநாயகன அறிமுகம் முதல் படமும் ஆகும். தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தி மற்றும் மலையாளம் ஆகிய பல மொழிகளில் திரைப்படம் நடித்திருந்தார். இவர் மொத்தமாக 400க்கும் மேற்பட்ட படங்களிலும் 300க்கும் அதிகமான மேடை நாடகங்களும் நடித்திருக்கிறார். எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஏ.கே. நாகேஸ்வர ராவ், ஜெய்சங்கர், ரஜினிகாந்த், கமலஹாசன் என பல தலைமுறை முன்னணி நடிகர்களும் இணைந்து கதாநாயகியாகவும் தாயாகவும் பல்வேறு குணச்சித்திர வேடங்களும் நடித்து புகழ் பெற்றவர். குறிப்பாக இயக்குனர் பாலச்சந்திரன் படத்தில் மிக சிறப்பாக பணியாற்றியிருந்தார். அதே போல் நடிப்பு மட்டுமின்றி காவிய தலைவி மற்றும் ரங்கநாட்டியம் போன்ற படங்களிலும் தயாரித்திருக்கிறார். கலைத்துறை இவர் ஆற்றிய பங்களிப்பை பாராட்டி இந்திய அரசின் உயர் விருதான பத்மஸ்ரீ விருதும் இவருக்கு 2022 வழங்கப்பட்டிருந்தது. அதே போல் தமிழக அரசின் கலைமாமணி விருதும் உள்ளிட்ட பல சாதனையாளர்கள் விருதுகளும் இவர் பெற்றிருந்தார். தற்போது உடல்நலை குறைவு காரணமாக சற்று முன்பு காலமாயிருக்கிறார். இவரது உடலானது மாலை 5 மணிக்கு அவர் இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட இருக்கிறது. ஓகே, ரைட். தகவல்களுக்கு நன்றி ராஜா. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.